எஸ், தேனோஸ் எட்டர்னிட்டியை ரீச் பண்ணிட்டாரு. இப்போ எட்டர்னிட்டியாக ஒரு காட் லெவல் பீயிங்காக தேனோஸ் மாறினதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு சின்ன வீக்னஸ் இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபிசிக்கல் பாடி வந்து அதே இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபிசிக்கல் பாடி அங்கே இருக்கும்போது அந்த காண்ட்லெட் அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ அந்த காண்ட்லெட்டை இப்போ யார் எடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, தேனோஸோட பொண்ணு நெபுலா. நெபுலா வந்து பயங்கரமாக சித்திரவதை பண்ணி சிதைச்சி வச்சுருப்பான் தேனோஸு. பட் அந்த காண்ட்லெட்டை போட்டதுக்கப்புறம் அவங்களோட அந்த பழைய ஃபார்ம் வந்து பழைய ட்ரூ ஃபார்ம் வந்து திரும்பவும் வந்திருக்கும். இப்போ பயங்கர வெஞ்சன்ஸோட தேனோஸை பழி வாங்கணும்னு கிளம்புறாங்க. அட் த சேம் டைம் தேனோஸ் வந்து யார் காப்பாற்றுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் காப்பாற்றுறாரு. இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு கூட தேனோஸ் வந்து டீம் அப் ஆகுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நெபுலாவை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. நெபுலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மைண்ட் வந்து கரப்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பயங்கர கரப்ஷனோட, அதாவது மைண்ட் வந்து கரப்டாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தேனோஸ் அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மைண்ட் வந்து கரப்ட் ஆகிட்டே இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் அவெஞ்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நெபுலாவை வந்து ஃபைட்டுக்கு இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு இறங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனோஸ். தேனோஸும் ஹல்க்கும் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபைட்டுக்கு இறங்குறாங்க. 2 பேரையுமே ஒரு செகண்ட்லேயே இம்ப்ரெஷன் பண்ணுறாங்க நெபுலா. ஸோ இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு ஆடம் வார்லாக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் ரீவைண்ட் பண்ண வைக்கிறாரு. அதாவது கொஞ்சம் மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறாரு நெபுலா கிட்ட. ஸோ நெபுலாவும் 24 மணிக்கும் ரீவைண்ட் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வந்து ரீவைண்ட் பண்ணதுனால அந்த காண்ட்லெட்டையும் இழக்கிறாங்க. அவங்களோட பழைய ஃபார்மும் வந்துடுது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு காண்ட்லெட் இழந்தோடனே அந்த காண்ட்லெட்டை யார் போட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் வார்லாக். இப்போ ஆடம் வார்லாக் தான் ஒரு காட் லெவல் பீயிங்காக மாறிட்டார். ஏன்னா இப்போ அவர் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறாரு. அவரோட மைண்டு கரெக்ட் ஆகலை, ஸ்டேபிளாக இருக்கிறாரு. இனிமேல் நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா ரியாலிட்டியுமே திரும்பவும் வடிவமைக்கிறாரு. திரும்பவும் பழைய மாதிரி எல்லாத்தையும் மாற்றுறாரு. ஸோ அந்த இம்ப்ரெஷன் ஆன என்டிட்டிஸ், காஸ்மிக் லெவல் என்டிட்டிஸ் எல்லாரையும் திரும்பவும் கூப்பிட்டு வராரு. திரும்பவும் எல்லாருக்கும் உயிர் கொடுக்குறாரு. ஃபைனலி தேனோஸும் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி, நான் வந்து ஃபார்மிங் பண்ணி வாழ்ந்துக்கிறேன்ப்பா, என்னை விட்டுருங்க, நான் ஏதாவது ஒரு பிளானெட்டில் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி அவரும் ஒரு நாடோடி மாதிரி ஒரு உலகத்துக்கு ஃபார்மிங் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல செட்டில் ஆகிட்டார். இதோட இன்ஃபினிட்டி காண்ட்லெட் ஸ்டோரி முடிவுக்கு வருது. ஸோ இந்த சீரீஸை வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நிறைய குறை இருக்கும், உண்மை தான். நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது இந்த சீரீஸில். ஸோ பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.